வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கையோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரமையா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து குருவின் குரல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 81ஆம் பாகத்தில் சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு பற்றிய 2ஆம் அமர்வு. பிறந்த வீட்டிலே தாய், தந்தை, சகோதர சகோதரிகள் இவர்களோடு இணைந்து வாழ்கின்ற ஒரு பருவம். அப்போதும் அவர்களெல்லாம் அனுசரித்து போகக்கூடிய ஒரு தியாக வாழ்க்கை. பிறகு திருமணமாகி புகுந்த வீட்டிற்கு போகின்ற போது அங்கேயும் எல்லோரையும் அரவணைத்து அனுசரித்து போகக்கூடிய ஒரு தியாக வாழ்க்கை. இல்லறத்தில் பிறக்கின்ற சந்ததியை அவருடைய குணங்களோடு ஒத்துப்போக வேண்டிய ஒரு தியாக வாழ்க்கை. அவர்களை வளர்த்து ஆளாக்கி அவர்களது இல்லறத்தில் பிறக்கக்கூடிய பேர குழந்தைகளை வளர்க்கக்கூடிய ஒரு பொறுப்பு. இப்படி ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் அவள் சந்திக்கின்ற பல வகையான அசௌகரியங்கள், சிரமங்கள், இவற்றெல்லாம் பெண்கள் தியாக மனப்பான்மையோடு வாழ்ந்து காட்டுகின்றார்கள். ஆனால் அதற்குரிய அங்கீகாரம் குடும்பத்திலாகட்டும் சமுதாயத்திலாகட்டும் இருக்கிறதா என்ற ஒரு நீண்ட சிந்தனையின் வெளிப்பாடு, மகர்ஷியுடைய நீண்ட சிந்தனை வெளிப்பாடு தான் மனைவி நல வேட்பு நாள். ஏன் மனைவி நல வேட்பை பற்றி மகர்ஷி குறித்திருக்கிறார்கள் என்றால், சென்ற வாரம் நாம் பார்த்ததை போல மனித வாழ்க்கையை 3ஆக நாம் பிரித்துக் கொள்ளலாம். திருமணத்திற்கு முன் இல்லற வாழ்க்கை, பிறகு வயோதிகம் என்று 3 நிலையில பார்க்கின்ற போது, திருமணத்திற்கு முன் என்பது இல்லற வாழ்க்கைக்கான ஒரு தயாரிப்பு காலம்தான். முதிர் வயது என்பது தான் பெற்ற அனுபவங்களை சந்ததிக்கு கற்றுக் கொடுக்கின்ற, பழக்கி தருகின்ற ஒரு காலம்தான். எனவே வாழ்க்கை என்பது இந்த இடைப்பட்ட இல்லறம் என்பதுதான் மற்ற 2ஐயும் இணைத்து கொண்ட ஒரு முழுமையான இல்லற வாழ்க்கையாக நாம் பொருள் கொண்டிருக்கின்றோம். தாய் வீட்டில் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பருவம். அதாவது எப்படி தாவரங்களை நாற்றங்களிலே போட்டு பிறகு வயலில் நடுகிறோமோ, அது போல தாய் வீடு என்பது ஒரு நாற்றங்கால் போலத்தான். இங்கே வளர்கின்ற காலம் இல்லறத்தில் கடமை அறம் ஆற்றுவதற்காக ஒரு பெண் தயாராகின்ற பருவம்தான். இதை பாவை நோன்பு என்றும் குறித்திருக்கின்றார்கள். நெய்யுண்ணோம், பாலுண்ணோம், நாட்காலை நீராடி மையிட்டு எழுதும், மலரிட்டு நாம் முடியும்,
செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்றோதும். இது அடிப்படையான ஒரு நோன்பு. இளரம் வரைக்கும் பெண்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு வாழ்வியல். அதாவது அதிகாலையில் எழுந்து நீராடி தெய்வத்தை வணங்குதல், செயற்கை அழகு பொருட்களை நாடாமல் திமிர் வளர்க்கும் கொழுப்பு போன்ற உணவுகளை தவிர்த்தல், அறத்திற்கு முரணான எண்ணம் சொல் செயல்களை தவிர்த்தல், காமம் பற்றிய செய்திகளை தள்ளி வைத்தல், இப்படி இல்லறத்திற்கு ஒரு பெண்ணை பக்குவப்படுத்துகின்ற வாழ்வியல் தான் பாவை நோன்பு. வள்ளுவ பெருந்தகை வாழ்க்கை துணை நலம் அதிகாரத்திலே 10 குறட்பாக்களிலே இதன் சிறப்பை எடுத்து பேசியிருக்கின்றார். என்றாலும் குறிப்பாக பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின் என்கிறார். தஞ்சை ராமதாஸ் என்ற ஒரு திரைப்பட பாடலாசிரியர், அவர் பழைய திரைப்பாடலில் ஒரு 4 வரிகள். புருஷன் உயிரை மீட்டு தந்தவ பொண்ணுதான், போகும் பொழுதை அங்கே நில்லுன்னு சொன்னவ பொண்ணுதான், அரசன் நடுங்க நீதி சொன்னவ பொண்ணுதான், அவங்க ஆஸ்தி கணக்கு சொன்ன கற்பு ஒண்ணுதான் என்று புகுந்த வீட்டுக்கு போகின்ற ஒரு பெண்ணுக்கு உடன் பிறந்த சகோதரன் அறிவுரை சொல்வது போன்ற ஒரு பாடல். சரி, திருமணம் ஆகி புகுந்த வீட்டிற்கு கொண்டு செல்ல வேண்டிய சீர்வரிசை என்ன? இன்றைக்கு நிறைய இருக்கு. ஆனாலும் இது வசதியை பொறுத்தது தவிர, எப்படி இருந்தாலும் வாழ்க்கைக்கு அடிப்படை என்ன? இப்போ பாவை நோன்புல எங்கேயாவது சீர்வரிசை இருக்கா பாருங்க, இல்ல, வளர்ப்பு தான் இருக்கு. இப்போ இதை கவிஞர் கண்ணாசன் ஒரு பாடலை சொல்றார். பாலை போல் சிரிப்பு இருக்கு, பக்குவமாய் குணம் இருக்கு, ஆளழகும் சேர்ந்திருக்கு கண்ணையா, இந்த ஏழைகளுக்கு என்ன வேண்டும் சொல்லையா என்று. ஒரு பெண்ணுக்கு என்ன இருக்கணும்? வெள்ளந்தியான மனசு, சூது கபடு தெரியாத, உண்மையை மட்டுமே சொல்லக்கூடிய பாலை போல் சிரிப்பு இருக்கு, பக்குவமாய் குணம் இருக்கு. இது கூட ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். ஆளழகும் சேர்ந்திருக்கு கண்ணையா, இதுக்கு மேல என்ன வேணும்? ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு அடிப்படையே திறந்த மனமும் நல்ல குணமும் தான். நாற்றாங்காலில் வளர்ந்த தாவரத்தை வயலில் நட்டு அதற்கு தேவையான நீர், உரம், பாதுகாப்பு எல்லாம் கொடுக்கின்ற போது அப்பயிர் நன்கு வளர்ந்து நல்ல மகசூலை தரும் அல்லவா? அது போல நாற்றங்கால் இருந்த பிறந்த வீட்டில் வளர்ந்த பெண்ணை வயல் என்ற புகுந்த வீட்டில் வைக்கின்ற ஒரு புனித சடங்குதான் திருமணம். எப்படி நாற்றங்காலிலே நிறைந்த ஊட்டச்சத்து வைத்து விதையை வளர்ப்பது போல பிறந்த வீட்டில் பெண்ணை வளர்த்து பக்குவமாக்க வேண்டும். இல்ல பெண்ணுக்கு மட்டும்தான் என்று இல்லை, வரன் என்று அற்புதமான ஒரு சொல் உண்டு. அப்படி திருமணத்திற்கு தயாராக உள்ள ஆண் பிள்ளைக்கு என்றும் சில பண்புகளை வளர்த்திருக்க வேண்டும் பெற்றோர்கள். இல்லறத்தை தொடங்குவதற்கு முன்பே மணமகன் மணமகள் என்ற இருவருக்கும் வாழ்க்கை பற்றிய தெளிந்த விளக்கத்தை தர வேண்டும். அதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் பாவை நோன்பு என்று பெண் குழந்தைகளுக்கும், பிரம்மச்சரியம், காயத்ரி மந்திரம் என்ற சடங்குகள் எல்லாம் ஆண் குழந்தைகளுக்கும் அமைத்து தந்திருக்கின்றார்கள்.
வள்ளுவர் எழுதிய திருக்குறளிலே 250 பாக்கள் கொண்ட இன்பத்துப்பால் இல்ல தலைவன் தலைவியின் இல்லற சுகத்தை எழுதி அதற்கு தயாராகும் வழியை வாழ்க்கை துணை நலம் அதிகாரத்திலே தந்திருக்கின்றார். பெண்ணின் சிறப்பை 6ஆம் அதிகாரத்திலே தந்தவர். அதற்கு முன்பாகவே 2ஆம் அதிகாரத்திலேயே ஒரு ஆண் மகன் பெற வேண்டிய பக்குவத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். பொதுவாக 2ஆம் அதிகாரம் வான் சிறப்பு, 3ஆம் அதிகாரம் நீற்றார், 4ஆம் அதிகாரம் நீற்றார் பெருமை. அதுல உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து என்று சொல்வார். உரன் என்னும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. மிக அற்புதமான ஒரு குறட்பா. அதாவது திருமணத்திற்கு என்று நம்ம என்ன சொல்கின்றோம், பெண்ணுக்கு நல்ல வரன் பார்க்கணும் சொல்றோம் இல்லையா? இந்த வரன் என்ற சொல்லை இன்று வரைக்கும் பொதுவாக தமிழ் மக்கள் பயன்படுத்தினாலும் யாரிடத்திலேயாவது வரன் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால் என்ன சொல்லுவாங்க? கல்யாணத்துக்கு இருக்கிற பையன்தான். அப்போ பிறந்த எல்லா ஆண் பிள்ளைகளுக்கும் 20 வயசுல இல்லறத்திற்கான தகுதி வந்துவிடும். அப்ப அதைத்தான் வள்ளுவர் வரன் என்று சொல்றாரா என்று ஒரு கேள்வி எழுப்பி பார்க்கின்ற போதுதான் இதற்கு முன்பு உரன் என்ற வார்த்தையை குறிப்பிடுகிறார். உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. இப்ப உரன் வரன் இரண்டுமே ஆண் பிள்ளைகளை குறிக்கின்ற சொல்தான். பிறகு ஏன் ஒன்று உரன் இன்னொன்று வரன்? இப்படி சொல் ஆராய்ச்சியிலேதான் பல இயற்கை உண்மைகள், வாழ்க்கை நெறிமுறைகள் நமக்கு விளங்கும். உரனுக்கும் வரனுக்கும் உள்ள பேதம் என்ன என்றால், நெல்லுக்கும் விதை நெல்லுக்கும் உள்ள பேதம் தான். நெல்லுக்கும் விதை நெல்லுக்கும் உள்ள பேதம் என்ன பேதம்? நெல் அரிசியாகி சோறாகி நமக்கு உயிர் சக்தியை தந்து மலமாக கழிந்து போகும். எவ்வளவு நாள் வாழ்க்கை? அரிசியை சமைத்தால் அன்றைக்கே அதனுடைய பயணம் முடிஞ்சு போகும். ஆனால் விதை நெல் அது வயலிலே விழுந்து தன்னை இழந்து தன்னை போல் 480 நெல்மணிகளை பரிசாக தரும். ஒரு விதை நெல் தன்னை போல் 480 நெல்மணிகளை பரிசாக தரும். அப்போ அந்த பக்குவத்தை நெல்லில இல்ல, விதை நெல்லில தான் உண்டு. அப்ப பக்குவப்படுத்தப்பட்ட நெல் விதை நெல்லாக தகுதி பெறுவது போல உரன் என்ற ஆண் பிள்ளை வரன் என்ற தகுதி பெற்றிருக்க வேண்டும். அது என்ன தகுதி? அடுத்த கேள்வி வரும். உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான். தோட்டினா சுத்தப்படுத்துறவன். அப்ப எதை சுத்தப்படுத்துவது என்றால் ஓர் ஐந்தும் காப்பான். ஒன்று, 5 புலன்களை அளவுமுறை காக்கின்ற பக்குவம். ஏனென்றால் புலன் வழி வாழ்க்கை என்று போகின்ற சமுதாயம் சந்திக்கின்ற சிக்கல்கள் எல்லோருக்குமே தெரியும். எல்லாமே புலன் இன்பத்தை பெருக்கிக் கொள்வதற்காகவும் மன ரீதியான ஆணவத்திற்கு தீனி போடுவதற்காகவும் தான் பதவி, செல்வாக்கு, பணம், செல்வம் என்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுல இயற்கையின்படி அமைந்து விட்டால் சிக்கல் இல்லை.
ஆசைப்பட்டதை அடைந்தே தீர வேண்டும் என்ற குறுக்கு வழியிலே போகின்ற போது பாவங்கள் பரிசாக கிடைக்கும், விளைவாக கிடைக்கும். அதனால் இந்த புலன் இன்பங்களையே முறைப்படுத்திவிட்டால் அதை சார்ந்த பேராசைகள் இருக்காது. பிறகு இன்னொரு 5 இருக்கு. தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்ற 5 கடமைகளை ஆற்றுகின்ற வாழ்வியல் தெரிந்திருக்கணும். அப்போ ஊர் 5 காப்பான். 5 புலன் இன்பங்களை காப்பதோடு 5 கடமைகளையும் நிறைவாக ஆற்றக்கூடிய அறிவும் பக்குவமும் பண்பட்ட நிலையும் பெற்றவன் வரன். இந்த இலக்கணத்தின்படி இன்றைக்கு வரனை தேடினால் யார் கிடைப்பாங்க? ஒருத்தரும் கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா பக்குவப்பட்ட ஆண்மகன் எங்க போய் தேடுவது? பக்குவம்னா என்னன்னு சொல்லி தரலையே. தாய் தந்தையோ, பள்ளி கல்லூரியோ, சமுதாயமோ, கோவில் நிர்வாகமோ, அரசாங்கமோ யாரும் சொல்லி தரலையே. எப்படி தெரியும்? அப்போ தெரியாத ஒன்று, சமுதாயத்தில் இல்லாத ஒன்றை தேடினால் எப்படி கிடைக்கும்? சரி, விளைவு என்ன? எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த அறியாமை தான் காரணம். எனவே உரன் என்னும் தோட்டியான் 5 காப்பான், வரன் என்னும் வைப்பிற்கு ஓர் வித்து. அதாவது 14 வயதுல உடல் பக்குவமாகும், பிசிக்கல் மெச்சூரிட்டி. பிறகு வித்து முதிர்ச்சிக்கு என்று 1-2 ஆண்டுகள் ஆகும். அப்ப 16 வயதிலே இனக்கவர்ச்சி என்று ஆண் பெண் தேடல் ஏற்படும். அதற்குள்ளாக இந்த பக்குவத்தை பெற்றுவிட வேண்டும். அதுக்கு பேர் தான் இளமை நோன்பு, பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம் என்றால் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. பிரம்மத்தை அனுசரித்து வாழ்கின்ற பக்குவத்தை பெறுகின்ற காலகட்டம் இளமை நோன்பு, மாணவ பருவம். அப்படி பிரம்மத்தை அனுசரித்து நடக்கக்கூடிய, தெய்வ நீதியை மதித்து வாழக்கூடிய, அறத்தை பின்பற்றி வாழக்கூடிய அந்த பக்குவத்தை கற்றுக்கொள்கின்ற பருவம் மாணவ பருவம். அது இளமை நோன்புன்னு சொல்றாங்க. நோன்பு என்றாலே நோன்பு நோற்றல் சொல்றாங்க இல்லையா? இப்ப பள்ளி என்றால் ஒரு 9 மணிக்கு போனா போதும், 4 மணிக்கு வெளியே வந்துடலாம். வந்த பிறகு விளையாடலாம், எது வேணா செய்யலாம். ஆனா நோன்பு என்பது உணர்வோடு கலக்கின்ற ஒரு பயிற்சி. 24 மணி நேரம் தூக்க நேரம் தவிர்த்து விட்டாலும் ஒரு 16 மணி நேரமாவது அந்த உணர்வோடு பயிற்சி செய்கின்ற நேரம். அதுதான் நோன்பு நோற்றல். உண்ணா நோன்புன்னா 1 நாளோ 2 நாளோ 1 மாசமோ. அப்போ தொடர்ந்து அந்த பசியோடு இருப்பது, உணவு இல்லாமல் இருப்பது. அப்போ தொடர் பயிற்சிக்கு தான் நோன்பு என்று பெயர். அப்ப இளமை நோன்பு, பாவை நோன்பு என்பது ஏதோ பள்ளி கல்லூரி அல்லது ஏதோ ஒரு கடைக்கு போய் பொருள் வாங்குவது போல சிறு நேர நிகழ்ச்சியோ பயிற்சியோ அல்ல. அது ஒரு வாழ்க்கையோடு கலந்துவிட்ட, உயிரோடு கலந்துவிட்ட ஒரு பயிற்சி முறை தான் நோன்பு என்று சொல்வது. அப்படி ஆண் பிள்ளைகளுக்கு இளமை நோன்பு, பெண் பிள்ளைகளுக்கு பாவை நோன்பு. அதான் பிரம்மச்சரியம். பிரம்மத்தை அனுசரித்து என்றால் தெய்வமே ஒரு விதியோடு நீதியோடு செயல்படுகிறது. அந்த தெய்வ நீதியோடு தன்னை இணைத்து கொண்டு அதன்படி பிறழாது வாழ்கின்ற பக்குவமே அதான் பிரம்மச்சரியம். இப்படி
ஐம்புலன்களில் அளமுறை காத்து ஐவகை கடமைகளையும் நிறைவாக ஆற்றக்கூடிய அறிவும் பக்குவம் பெற்ற ஒரு வரன். இவர் மூலமாக பாவை நோன்பு நோற்ற ஒரு பெண்ணோடு இல்லறம் நடத்துகின்ற போது பிறக்கின்ற சந்ததி எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க. கற்பனை தான் பார்க்க முடியும். ஆனா இப்படிப்பட்ட ஒரு கணவன் மனைவி அமைவது அதிசயம்தான் இன்றைக்கு. அப்படி அமைந்தால் எப்படி இருக்கும் அவருடைய சந்ததி என்றால், வரன் என்னும் வைப்பிற்கு ஓர் வித்து, அருமையான சந்ததிக்கு இவன் வித்தாக அமைகின்றான், வீரியமிக்க விதியாக அமைகின்றான். அப்ப அந்த வீரியமிக்க சந்ததி எப்படி இருக்கும், எப்படி வாழும் என்றால், உடல் நலம், மனபலம், நட்பு நலம், ஆத்ம தூய்மை, கடமை அறம், இறை உணர்வு, இப்படி எல்லாமே ஆக்கப்பூர்வமான நல்லவற்றை மட்டுமே பின்பற்றக்கூடிய, தீயவையே அண்டாது அரண் சூழும் சொல்வார் வள்ளுவர். அப்படி தர்மம் சூழ்ந்து நின்று அவனை காப்பாற்றுகின்ற வகையிலே ஒரு அவதார புருஷனாக இருப்பான். இப்படி குழந்தை பிறந்தா நல்லா இருக்கும்னு ஆசையாத்தானே இருக்கு. விதைக்கு தகுந்த விளைச்சல் தானே. அப்ப தாய் தந்தை நல்லோராக இருந்தால்தான் பிறக்கின்ற குழந்தை சான்றோனாக இருக்குமே தவிர, முறையற்ற தாய் தந்தைக்கு எப்படி இருக்கும் சந்ததிகள்? அதாவது நீங்க ஒரு தலைமுறை எடுத்துக்கொள்ளக்கூட உடனே நமக்கு சந்தேகம் வரும். எத்தனையோ பேரு அம்மா அப்பா நல்லா இருக்கிறாங்க, குழந்தைங்க தாறுமாறா இருக்குது, இல்ல தாறுமாறான தந்தைக்கு அருமையான குழந்தைகள் பிறக்குதுன்னு உடனே நம்ம ஒரு பதிலை தேடுவோம். ஆனா சந்ததி என்பது தாய் தந்தை அவனுடைய மகன் மகள் என்று மட்டுமல்ல, இந்த தாய் தந்தைக்கு உள்ள இருக்குத வினைப்பதிவு, அந்த வினைப்பதிவு இவர்களுக்கு முன்பு 6 தலைமுறைகளின் வினைப்பதிவுகளும் சேர்ந்து சுமந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ தாய் தந்தை வழியாக ஒரு சந்ததி உருவாகிறது என்று சொன்னால், அவர்களுக்குள் இருக்கின்ற கர்ம வினை பதிவுகள், பாவ புண்ணிய பதிவுகள், 7 தலைமுறையின் பாவ புண்ணிய பதிவுகள் கலந்துதான் ஒரு குழந்தையாக பிறக்கும். அதனால் சந்ததி என்றால் தாய் தந்தை மட்டும் கணக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது, இவருக்கு முன்னாடி 6 தலைமுறைகள். அதனால்தான் எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறங்கா பண்புடை மக்கட்பெறின், எழுமையும் ஏமாப்பு உடைத்தென்றான்னு சொல்றாரு இல்லையா? அப்ப 7 பிறவிகளிலேயும் ஒரு சிறந்த வாழ்க்கையை பெற வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு தலைமுறையும் அறம் சார்ந்த வாழ்க்கை மட்டுமே வாழ வேண்டுமே தவிர ஆசைகள் சார்ந்த வாழ்க்கை வாழக்கூடாது. ஆசையே துன்பத்துக்கெல்லாம் காரணம் என்று தீர்ப்பு தந்தார் இல்லையா புத்தர் பெருமான்? அப்படி ஆண் பிள்ளை பக்குவமாகணும். பெண் பிள்ளைகளுக்கு குறிப்பாக கற்பு என்று பேசுவார்கள். கற்பு என்றால் என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? ஆண் பெண் சேர்க்கையை மட்டுமே புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் உண்மையான பொருள் அதுவல்ல. கற்பு என்பது மன உறுதியை காட்டும், வில் பவர், வைராகியம். அந்த மன உறுதியிலே இந்த இல்லற உறவும் ஒரு அங்கம். அப்ப அந்த கற்பில என்ன இருக்கணும் என்றால், இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு நெறிமுறை, அறம் சார்ந்து இதை மட்டும்தான் நாம் செய்யணும், இதற்கு முரணாக வாழக்கூடாது என்ற மன உறுதி. திருமணத்துக்கு பிறகுதான் இந்த உறவு, மன உறுதி. அதிலேயும் ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதான் பண்பாடு, மன உறுதி. இப்படி
மன உறுதியை குறிப்பதுதான் கற்பு என்ற சொல். கற்பு அகம் என்று சொல்வார்கள். கற்பகம். அந்த மன உறுதியிலே வாழ்கின்ற போதுதான் சிந்தை உள்மணி, சிந்தாமணி, இறைவனை அடையக்கூடிய பேரு கிட்டும். இப்படி காமதேனு, கற்பகம், சிந்தாமணி என்பதெல்லாம் மனதின் பக்குவ நிலைகளை குறிப்பதே தவிர வெறும் ஆண் பெண் சேர்க்கை மட்டும் குறிப்பதல்ல கற்பு என்ற சொல். இப்படி பக்குவமாகின்ற ஒரு ஆண்மகன் பெண் பிள்ளை. இப்போ பெண்ணுக்கு ஆண்களுக்கு பக்குவமானதுன்றது சடங்கு கிடையாது. ஏனென்றால் பெண் உடலை போல ஆண் உடல் குறிப்பிட்ட நாள் அல்ல. அது ஒரு கிராஜுவல் குரோத், குரல் மாற்றம், மீசை எறும்புதல் என்று ஒரு தொடர்ச்சியாக நிகழும். பெண் உடல் அப்படி அல்ல, பருவம் அடைதல் என்ற ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக. இதை எப்படி நம்ம பச்சை காய்கறிகள், தானியங்கள் எல்லாம் நம்முடைய வயிறுக்கும் மனதுக்கும் ஏற்றவாறு பக்குவமாக்கி அதை சமைத்தல், சமையல் கலை என்று சொல்கிறோம் இல்லையா? அது போல ஒரு பெண் உடலளவில் இல்லறத்திற்கு பக்குவமாகிவிட்டால் என்பதை குறிப்பதற்காக பெண் சமைந்தாள் என்று சொல்வார்கள். இப்ப இங்க சமையல், அங்க சமைத்தல், அங்க சமைந்தாள். இப்ப ரெண்டும் இணக்கமாக, எப்படி வயிறுக்கு இணக்கமாகவும் மனதுக்கு இனிமையாகவும் உணவு தானியங்களை தரம் மாற்றுகின்ற போது சமைத்தல் என்று சொல்கின்றோமோ, அதே போல் உடல் ரீதியான ஒரு நிறைவும் மன ரீதியான ஒரு நிறைவான வாழ்க்கையும் வாழ்வதற்கு பக்குவப்பட்ட பெண்ணை தான் பெண் சமைந்தாள் என்று சொல்லலாம். சரி, பெண்ணுக்கும் ஆணுக்கும் பருவம் வந்த பிறகு கவர்ச்சி உணர்வுகள் தோன்றத் தொடங்கும், செயல்பட தொடங்கும். இந்த கவர்ச்சி என்பது ஏன், எதற்காக அமைந்தது என்பது ஒரு அற்புதமான விளக்கம் நமக்கு அவசியம். இது தெரியாத காரணத்தினால்தான் இன்றைக்கு சமுதாயம் எந்த அளவுக்கு சீர்கெட்டு இருக்கிறது என்றால், ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லையா, என்னடி நீ, என்னடா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இல்லையா, நீ எல்லாம் ஒரு பையன் என்று, இது இல்லை என்றால் அவன் வாழ்வதற்கே தகுதி இல்லை என்று கேலி பேசுகின்ற அளவுக்கு சமுதாயம் இன்றைக்கு வீழ்ந்திருக்கிறதா அல்லது மேன்மை பெற்றிருக்கிறதா என்பதே தெரியாது. எல்லாம் அப்படித்தாங்க இப்போ என்று ஏற்றுக்கொள்கின்ற அளவுக்கு மக்கள் வந்துட்டாங்களே தவிர, இதுல என்ன நன்மை தீமை என்பதை பற்றி சிந்திப்பதற்கு தாய் தந்தையும் தயாராக இல்லை, சமுதாயம் தயாராக இல்லை. எப்படி இருக்கும் இல்லற வாழ்க்கை? எனவே இது எல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். அதுக்கு பேர் தான் பாலியல் கல்வி. எப்ப குழந்தை பிறக்கும், எப்ப குழந்தை பிறக்காது, இதெல்லாம் சொல்லி தருவது இல்ல. இதைத்தான் செக்ஷுவல் எஜுகேஷன் சொல்லி கொடுத்துதான் இன்னைக்கு டேட்டிங் பரவலா கிடக்குது இந்தியாவில், தமிழ்நாட்டில். சோ இதுவா செக்ஷுவல் எஜுகேஷன்? அப்ப அந்த உணர்வு ஏன் தோன்றுகிறது? இதுதான் எஜுகேஷன். எல்லா ஜீவராசிகளுக்கும், தாவரம் உட்பட எல்லா ஜீவராசிகளுக்கும் தனது சந்ததியை தொடர்ந்து உருவாக்குதல், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சுக போகங்களை நிறைவாக துய்த்தல் என்பது அடிப்படை உணர்வு, அடிப்படை உணர்ச்சி, பேசிக் இன்ஸ்டிங்க்ட், அடிப்படை உணர்ச்சிகள். அதற்கு உடல் பக்குவப்பட்ட பிறகு தன்னை போல் இன்னொரு உடலை உற்பத்தி செய்வதற்கான தூண்டுதலே பால் கவர்ச்சி. அப்படி தூண்டுகின்ற போது அதற்கானதொரு வாழ்க்கை துணை அமைக்கணும்.
ஒரு காலகட்டத்துல ராமனுக்கு என்ன வயசுல கல்யாணம் ஆச்சுங்க? 16 வயசுல. சீதைக்கு 14 வயசு இருக்கும். சீதைக்கு வயசு சொல்லல. ஆனால் பால்ய விவாகம் அல்ல. 82ல 1982ல நான் உத்தரப்பிரதேசத்துல ஆடிட்டிங் ஜாப்ல இருந்தேன். ஸ்டேட் பேங்க் ஆடிட்டிங்ல கொஞ்ச நாள் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு கிராமத்துல ஸ்டேட் பேங்க் பிரான்ச் இருக்கு, ஆடிட்டிங். அப்போ இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு இருக்கிற போது பல்லக்குல ஒரு மாணவன், ஒரு 10 வயசு கூட இருக்காதுங்க, 7-8 வயசு இருக்கும். ஒரு 4 பேர் பல்லக்குல சுமந்துட்டு போனாங்க. நான் அந்த பிரான்ச் ஸ்டாஃப் கிட்ட கேட்டேன், என்ன குழந்தை சின்ன பையனை பல்லக்குல தூக்கிட்டு போறாங்களே அப்படின்னு. துல்கன் அப்படின்னாங்க. துல்கனா? மணமகன். இந்த பையனா? ஆமா, எங்க கிராமத்துல எல்லாம் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். பொண்ணு வயசு? பொண்ணுக்கு விட வயசு கம்மியா இருக்கும். அப்போ 5 வயசு 6 வயசா? இது எந்த காலம்ங்க? நூற்றாண்டு கிடையாது. 1982ல நான் கண்ணால் கண்ட காட்சி இது. பால்ய விவாகம். இப்போ பரவாயில்ல பாக்குறோம். 35 வயசுல திருமணத்திற்கு தேடுறாங்க. ஏன் இவ்வளவு லேட்டுன்னா, அதையே படிச்சு முடிச்சு அமெரிக்கா போய் செட்டில் ஆகி அப்புறம் ஒரு வீடு கட்டி கார் வாங்கி எல்லாம் செட்டில் ஆகிறதுக்குள்ள வயசாகி போச்சுங்க. அதாவது திருமணம் செய்து கொண்டு வீடு கட்டுவது, வாகனம் வாங்குவதெல்லாம் அது ஒரு காலகட்டம். இன்னைக்கு எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் செட்டில்டு லைஃப். அப்புறம் தான் அந்த ஸ்டேட்டஸுக்கு தகுந்த ஒரு சம்பந்தம் தேடுவாங்க. வாழ்க்கையை தொலைத்து விட்டு வசதிகளை தேடுகின்ற முட்டாள்தனம். வாழ்க்கையை தொலைத்து விட்டு வசதிகளை தேடுகின்ற முட்டாள்தனம். அவனுக்கு தேவை 18 வயசுல, அது முடிகின்ற வயசு 40. இவன் 35ல கல்யாணம் பண்ணி 5 வருஷத்துக்குள்ள எண்ணத்தை நிறைவேற போகிறான். இவனை கட்டிக்கிட்டு அந்த பெண் என்ன சுகத்தை பெறப் போகிறார்? யோசிச்சு பாருங்க. வாழ்க்கை என்பது என்னன்னு பாருங்க. வசதிகளை சேர்ப்பதா அல்லது வாழ்ந்து முடிப்பதா? எது வாழ்க்கை? அர்த்தமே தெரியலையே. அப்புறம் கற்பை பத்தி பத்தியா எழுதி பேசி பட்டிமன்றம் நடத்தி யூடியூப் சேனல்ல, டிவி சேனல்ல கருத்தரங்கம் நடத்தி என்ன பிரயோஜனம்? சமுதாயம் சீர்கிட்டு போனதான் லாபம். அப்போ நிறைவு வராது. அந்த நிறைவு என்பது எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிடணும். பட்டினி போட்டு ஒரு நாளைக்கு விருந்து வச்சிங்கன்னா வயிற்று வலி தான் வரும் இல்லையா? 10 நாள் பட்டினி போட்டுருங்க, உடனே ஒரு நல்ல பிரியாணி விருந்து ஃபுல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அது மாதிரிதான் வாழ்க்கையும். எனவே இது எல்லாம் ஒரு வாழ்க்கை பற்றிய புரிந்து கொள்ளாமை. வாழ்க்கை வசதிகளை தேடுகின்ற ஓட்டத்திலே வாழ்க்கையை தொலைத்து விட்டோம். வாழ்க்கையை தொலைத்து விட்டோம். விசாலமான வீடு, 3000 ஸ்கொயர் ஃபீட் 4000 ஸ்கொயர் ஃபீட் விசாலமான வீடு. ஆனா சுருங்கி போன மனங்கள், சுருங்கி போன மனசுகள். எவ்வளவு சுருங்கி போச்சு? கணவன் மனைவி என்ற 2 பேருக்குள்ள கூட சகித்து கொண்டு வாழ முடியாமல் டைவர்ஸ் போகக்கூடிய அளவுக்கு சுருங்கி போன மனங்கள். ஏதோ அங்கோ நீங்கோ நினைக்காதீங்க, நிறைய கேசஸ் இப்படித்தான் இருக்கு. இன்றைக்கு நல்லபடியா வாழ்றவங்க தான் எங்க 1-2 பேர் இருக்கிறாங்களே தவிர ரிவர்ஸ்ல ஆயிடுச்சு. ஒரு காலத்துல டைவர்ஸ்ன்றதெல்லாம் எங்கேயோ ஒண்ணு நடக்கும். இன்றைக்கு 10க்கு 6 கேஸ்
டைவர்ஸ்ல தான் முடியுது. குடும்ப நீதிமன்றங்கள் எல்லாம் இப்பதான் சொல்றாங்க ஸ்டேட்டஸ், யாரும் ஒத்து போறது இல்லைங்கன்றாங்க. எனவே பெண்ணுக்கும் ஆணுக்கும் இந்த கல்வி, வாழ்க்கையை பற்றிய கல்வி 14, 15, 16 வயதுக்குள்ள கொடுத்து விட வேண்டும். ஏன் இந்த உணர்வுகள் தோன்றுகின்றன, அதை எப்படி சேனலைஸ் முறைப்படுத்துவது, ஏன் முறைப்படுத்த வேண்டும்? இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெரிய சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு. இது ஏன் ஆரம்பத்திலே இதை எதிர்க்கவில்லை என்பது ஒரு கேள்விக்குரிய இருக்கு. அது யாரும் பொருட்படுத்தல, அவ்வளவுதான். அப்படி ஒரு கலாச்சாரத்தை சீழிப்பதை ஒரு சமூக புரட்சியாக ஏற்றுக்கொண்ட மக்கள் இன்றைக்கும் சமூகத்தை கெடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்க கையில் ஆட்சியும் கிடைச்சா எப்படி இருக்கும்? எனவே பண்பாடு கலாச்சாரம் என்பதால ஏன் அப்படின்னா, விலங்குகளுக்கு எல்லாமே சீசனல் பிரீடிங் தான். ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் தான் இனவ சேர்க்கைக்கான சூழ்நிலை அமையுமே தவிர, ஆண்டு முழுவதும் இனச்சேர்க்கை என்பது எந்த ஜீவனுக்கும் கிடையாது, மனிதனை தவிர. அதே போல வித்து சக்தி உற்பத்தியும் பாத்தீங்கன்னா, அது அந்த சீசனல் டயத்துக்கு மட்டும்தான் அது உத்வேகத்தை கொடுக்குமே தவிர, மற்ற நேரங்களில் உற்பத்தி குறைந்து போகும். ஆனா மனித இனத்துக்கு அப்படி அல்ல. அன்லிமிட்டெட் அண்ட் அன்சீசனல். வித்து சக்தி உற்பத்தியும் அதிகம், எல்லையும் கிடையாது. அப்ப ஏன் இப்படி இயற்கை அமைத்தது? முக்கியமான ரகசியம் மேல இருக்கு. ஏன் இயற்கை மனிதனுக்கு மட்டும் இந்த விதிவிலக்கை தந்திருக்கிறது? விலங்குகள் வரைக்கும் இல்லாத ஒன்றை ஏன் மனித குலத்திற்கு மட்டும் இயற்கை அளித்திருக்கிறது? அந்த ரகசியம் தெரிஞ்சாதான் வாழ்க்கையின் நோக்கம் என்னன்னு தெரியும். வித்து சக்தி தான் ஆத்ம ஞானத்திற்கான, என்ன சொல்வது, மூலப்பொருள். வித்து சக்தி தான் ஆத்ம ஞானத்திற்கான மூலப்பொருள். அதான் செக்ஸ் டு ஸ்பிரிச்சுவாலிட்டி, காமத்திலிருந்து கடவுளுக்குன்னு சொல்லுவாங்க. இது சிற்றின்பம், அது பேரின்பம். இது ஏன் சிற்றின்பம்? சில நிமிடங்களுக்கு மட்டுமே தூய்க்க முடியும், அது காலம் கடந்தும் தூய்க்க முடியும். இதற்கு துணை இருந்தால் தான் தூய்க்க முடியும். அது தனக்குள் தன்னை உணர்கின்ற பேரின்பம், அது தனிமையில இனிமை காணுகின்ற பேரின்பம். அதற்கு இதுதான் மூலப்பொருள். எப்படி? இப்போ ஒரு ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகுது, ஒரு போயிங் 747 வச்சுங்களேன். 4 என்ஜின் இருக்கும், உள்ள 4 என்ஜின் இருக்கும், 4ம் வேலை செய்யும். அப்பதான் அவ்வளவு எடையை தூக்கி கொண்டு மேலே ஏற முடியும். ஒரு 30,000 அடி உயரத்திற்கு போன பிறகு ஒரு இன்ஜின் தான் வேலை செய்யும். ஆனா வேகம் எவ்வளவுங்க? 1000 கிலோமீட்டர். அப்ப டேக் ஆஃப் ஆகும்போது 4 என்ஜின்களுக்கும் எவ்வளவு எரிபொருள் இழுத்திருக்கும் பாருங்க. மேல போன பிறகு ஒரு என்ஜின் தான், ஆனா வேகமும் 1000 கிலோமீட்டர் மணிக்கு. அதே மாதிரிதான் துரியாதீதம் என்றோம். எத்தனை பேர் துரியாதீதத்தை உணர்ந்திருக்கிறோம்? அப்போ இங்கிருந்து ஜீவாந்த சக்தி டேக் ஆஃப் ஆகணும்னு சொன்னா எவ்வளவு சக்தி தேவைப்படும்? அங்க போயிட்டா தேவையில்லை, சக்தி நமக்கு கிடைக்கும். அப்போ வித்து சக்தி ஏன் இயற்கை அதிகமாக தந்தது என்றால், இறைவனை உணரக்கூடிய தகுதி படைத்த ஒரே ஜீவன் மனிதன் மட்டுமே. அதற்கு வித்து சக்தி தான் ஆதாரம். அதனால் அது அளவுக்கு அதிகமாக சுரப்பதற்கான வசதியை தந்திருக்கிறது.
அப்போ இல்லறத்தில் சந்ததியை உருவாக்கிய பிறகும் ஞானம் பெறக்கூடிய வகையில வித்து சக்தியின் உற்பத்தி அதிகம். அதனால் இங்கே சந்ததி உற்பத்திக்கு இந்த மாதம் என்று கணக்கு கிடையாது. நாம ஆடி மாசம் ஒண்ணு வச்சிருக்கிறோம். அது கூட இன்றைக்கு தேவையில்லை. ஏன்? அந்த காலத்துல ஆடி மாசத்துல கருவுற்றால் சித்திரை மாசம் பிரசவமாகும். சித்திரை மாசம் வெயில் கொளுத்தும். அந்த வெயில பிரசவமாச்சுன்னா தாய்க்கும் சேய்க்கும் மிகவும் சிரமம் என்பதனால ஆடி மாசம் தள்ளி இருக்கணும், பிறந்த வீட்டுக்கு போயிடணும் அப்படி சடங்கு வச்சாங்க. இன்னைக்கு லேபர் வார்டு போற ஏசி தானே, ஆஸ்பத்திரியே கம்ப்ளீட் ஏசி பண்ணி வச்சிருக்கிறாங்க, இருக்கிற வீடும் ஏசி தான். ஆனா இப்போ ஆடி மாசங்க அப்படின்னு, அதாவது எந்த ஒண்ணுக்கும் ஏன் எதுக்கு எப்படின்னு விவரம் தெரிஞ்சா தானே ஒன்றை பின்பற்றவோ அல்லது மாற்றி அமைக்கவோ முடியும். நம்ம எதையும் யோசிக்கிறதே கிடையாது. சம்பாதிக்கிறதை தவிர, அடுத்தவன் ஏமாத்துறதை தவிர நம்ம மூளை பயன்படுத்துவதே கிடையாது. அப்புறம் எப்படி தேவையற்றதை விளக்க முடியும், தேவையுள்ளதை கற்றுக்கொள்ள முடியும்? ஸோ இப்படி போயிட்டு இருக்கு. எனவே வித்து சக்தியின் உற்பத்தி என்பது சந்ததிக்கு மட்டும் அல்ல, தேக சுகத்திற்கு மட்டும் அல்ல, ஆத்ம தரிசனத்திற்கும் அதுவேதான் மூலப்பொருள். அப்போ அதை சிக்கனமாக பயன்படுத்தணும் இல்லையா? அளவு முறையோடு பயன்படுத்தணும் இல்லையா? அதனால்தான் ஐம்புலன் சுகங்களில் அளவு முறையோடு பயன்கொள்ளக்கூடிய விளக்கமும் பயிற்சியும் பக்குவமும் பெற்றவனே வரன். பக்குவம் பெற்றவளே, பாவை நோன்பு நோற்றவளே நல்ல கணவனை பெறுகிறாள். தத்துவம் கதையை நல்லா தான் புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா பெற்றோமா மட்டும்தான் யோசிச்சு பார்க்கறது இல்லை. மார்கழி மாசம் போனவங்களுக்கு எல்லாம் நல்ல புருஷனா கிடைச்சிருக்குது அப்படின்னு கேட்டு பாருங்களேன். திருமணமான பெண்களில் எத்தனை பேர் என் புருஷன் ரொம்ப சூப்பர்னு சொல்ல போறாங்க? ஆரம்பத்தில் சொல்லுவாங்க, என் பொண்டாட்டி மாதிரி இருக்குமா, என் புருஷமா இருக்குமாம்பாங்க. 60 வயசு 70 வயசுல கேட்டு பாருங்க. இதையெல்லாம் கற்றுக்கொள்வதுதான் வாழ்க்கையை பற்றிய கல்வி. அப்போ பாலை போல் சிரிப்பு இருக்கு, பக்குவமாய் குணம் இருக்கு, ஆளழகும் சேர்ந்திருக்கு கண்ணையா. இது பெண்ணுக்குரிய இலக்கணம். பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின். ஆணுக்குரிய இலக்கணம் விளைவை கணித்து கொண்டு செயல்களை முறைப்படுத்தி ஒழுக்கம் கடமை இயக என்ற அறவாழ்வில் நாட்டம் கொண்ட வர்ணை விட ஒரு பெண் பெற வேண்டிய சிறப்புமிக்க செல்வம் வேறில்லை. இதுதான் அற்புதமான குடும்பம், அற்புதமான இல்லறம். சரி, இப்படி பக்குவமாகிய 2 பேரும் இணைகின்ற கட்டம் இரண்டாவது திருமண வாழ்க்கை. முதல் கட்டம் மாணவ பருவம், கற்கின்ற பருவம், திருமணத்திற்கு முன் உள்ள பருவம். இரண்டாவது கட்டம் திருமண வாழ்க்கை, இல்லறம், இல் அறம். இல்லமே அறத்தின் அடிப்படையில் தான் இருக்கணும். போன வாரம் சொன்னோம், போன வகுப்புல, அறம் பொருள் இன்பம் என்று வள்ளுவப்பெருந்தகை ஏன் திருக்குறளை அமைத்தார்? அறம்தான் அடிப்படை, வாழ்க்கையின் அடிப்படையே அறம்தான். சுகமான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் அற வாழ்க்கை மட்டுமே என்று பார்த்தோம். அதனால் அது எங்கே நம்ம கற்றுக்கொள்ளவும் பின்பற்றவும் பயன்பெறவும்? எந்த இடம்? இல்லம், இல் அறம். அறத்தாற்றின் இல்வாழ்க்கையாற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன்? அறத்தை பின்பற்ற வேண்டும் என்றால் எங்க இருக்கணும்? இல் அறம். துற அறம் இல்ல. துற அறம் தனி ஒரு இடமே கிடையாதுங்க.
இல்லறமும் துறவரமும் இணைந்ததுதான் வாழ்க்கை. இது ஒரு சிலர் மட்டும் சாமியார போனா போதும்னு கிடையாதுங்க. துறந்தார்க்கு துப்புரவு வேண்டின் மறந்தார்கோல் மற்ற அவர்கள் தவம் என்றார் வள்ளுவ பெருந்தகை. துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கோல் மற்ற அவர்கள் தவம். சாமியார் காலில் விழுந்து சாப்பாடு போட்டு கொடுத்து துணியெல்லாம் கொடுத்து அவனை காலமிக்கு விட்டு சகல சிகிச்சையும் சுசிகிச்சையும் செய்து கொடுத்தா அதுவே புண்ணியம் நினைத்து கொண்டார்களே தவிர நாமும் தவம் செய்ய வேண்டும் என்று மறந்து விட்டார்கள் போல என்றார் வள்ளுவ பெருந்தகை. இப்படித்தான் இருக்கு எங்க ஆன்மீகம். யாரோ ஒருத்தர் மரத்தில் உட்காந்துக்குவாரு, அவருக்கு பணிவிடை செய்வதற்கென்றே பல பேர் இருப்பாங்க. இதுலயே புண்ணியம் நினைக்கிற ஆளுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. பணிவிடை செய்வதே பெரும் பாக்கியம் நினைக்கின்ற அறிவாளிகள் நிறைய இருக்கிறாங்க. ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாரு, நாம தவம் செய்யணும் நினைக்காம விட்டுட்டாங்களேன்றாரு. அப்ப மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் தவம் ஏற்ற வேண்டும், ஞானம் பெற வேண்டும். வேண்டிய அங்கு எய்தலால் செய் தவம் என்று முயலப்படும். தவம் செய்தால்தான் வாழ்க்கையே சிறப்பாக இருக்கும் என்றார் வள்ளுவர். அப்ப தவம் என்பது என்னன்னா, அறத்தை மதித்து வாழ்கின்ற மனப்பக்குவத்தை தருவது தவம், வேற ஒண்ணும் கிடையாது. அறத்தை மதித்து வாழக்கூடிய மனப்பக்குவத்தை தருவது தவம். என்ன சொல்றார் வள்ளுவர், உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்துக்கு ஒரு. இயற்கையாய் உள்ள சிரமங்கள், பசி, தாகம், பருவம் வந்தால் வித்து கழிவு, உடல் தேவைகள், இதெல்லாம் இயற்கை கொடுத்த அசௌகரியங்கள். அப்ப அதை நீக்குவது முதல் கடமை. உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு ஒருகன் செய்யாமை, பிற உயிருக்கு மட்டுமல்ல தன் உயிருக்கே ஒருகன் செய்யாமை. உயிருக்கு ஒருகன் செய்யாமன்னு சொன்னா உடனே எல்லாரும் மற்ற உயிர்கள் நினைச்சுக்கிறாங்க, யாருக்கும் கஷ்டம் பண்ணக்கூடாது, யாருக்கும் துன்பத்தை கொடுத்துடக்கூடாது. சரி, டாஸ்மாக்ல 55,000 கோடிக்கு குடிக்கிறியே, இது உன்னுடைய உடம்புக்கு நீ செய்யற பாவம் இல்லையா? 25,000 கோடிக்கு ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, பன்னிக்கறி சாப்பிடுறியே, இது உன் உடலுக்கு கொலஸ்ட்ரால் ஏற்றி ஹார்ட் அட்டாக் கொடுக்குதே, இது உன்னுடைய உடலுக்கு நீ செய்கின்ற பாவம்னு தோணலையா? உயிருக்கு உருகன் என்றால் முதல்ல தன் உயிர், தனக்கோ பிறருக்கோ, தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ, உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே தரக்கூடிய எண்ணம், சொல், செயல், ஒழுக்கம், வாய்மை, அறம், தர்மம், புண்ணியம். எனவே தவம் செய்தால்தான் உற்ற நோய் நோர்க்கவும் உயிர் குறுகன் செய்யாமையும் பண்பாடாகுமே தவிர தவம் செய்யவில்லை என்றால் இது புத்தகத்துல மட்டும்தான் இருக்கும், வாழ்க்கையில் கலக்காது. அதனால் தவம் யாரோ செஞ்ச போதாதுங்க, ஒவ்வொருவரும் செய்யணும். அப்படி தவம் செய்வதற்கு ஒரு துணையாவது வித்து சக்தி, அதை முறைப்படுத்துவதற்காக இல்லறம். அப்ப இல்லறம் என்பது ஏன் ஒருவனுக்கு ஒருத்தின்னு வச்சாங்க? தசரதனுக்கு 60,000 மனைவிகளாமா. ஆனால் அவனுக்கு பிறந்த ராமன் ஏகபத்னி விரதன், ஒரே ஒரு மனைவி. இப்படியே கேட்டுட்டே இருக்கிறோம். ஆனா யாராவது யோசிச்சு பார்த்தோமா? வருஷத்துக்கு 365 நாளுங்க, 60,000 மனைவி தசரதனுக்கு என்றால் ஒரு நாள் சந்தித்த மனைவியை மீண்டும் எப்ப சந்திப்பான்? என்னங்க 60,000 மனைவின்னா வயசே முடிஞ்சு போயிடும். ஒரு ஆள் மறுபடியும் சந்திக்கிறதுக்குள்ள
அவனுக்கு ஆயுசே முடிஞ்சு போயிடும். அப்ப என்ன சொன்னாங்க? இன்றைக்கு இந்தியாவின் ஜனத்தொகை 143 கோடிங்க. எவ்வளவுங்க? 143 கோடி. உலகத்தின் நம்பர் 1 கண்ட்ரி ஜனத்தொகையில. 30 கோடி முகமுடையாள் என்றார் பாரதியார். 30 கோடி முகமுடையாள் இந்திய தாய். எப்போ? 1947 முன்னாடி வச்சுங்களேன். அவர் இருக்கும்போது தானே, ஒரு 30 வச்சுக்கங்க. 1947 சுதந்திரம் வாங்கினோம். 1930 வச்சுக்கங்களேன், இல்லை 25 வச்சுக்கங்க, சௌரியமா இருக்கும். அப்போ 1925 30 கோடி, 2025 143 கோடி என்றால் இந்த 143 30 கழிச்சிருங்க, 113 கோடி. ஒரு நூற்றாண்டில் 113 கோடி அதிகமா இருக்குது. சரியா? ராமாயண காலம் என்பது ஒரு 3000-4000 வருஷம்ன்றாங்க. இன்னும் சில பேர் அதுக்கு மேல இனிட்டுவாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 3000-3500 வருஷம் வச்சுங்களேன். இப்போ 100 வருஷத்துக்குள்ள 30 கோடி 113 கோடி அதிகப்படுத்திருக்கு என்றால் 1930 இருந்து ஒரு 3000 வருஷம் கீழே போனீங்கன்னா எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? உலகத்தின் ஜனத்தொகையே தோராயமா அவ்வளவுதான் இருந்திருப்பாங்க, 60,000 பேர். அப்ப என்ன சொல்ல வர்றாரு வான்மீகி என்றால், ஒருவனுக்கு ஒருத்தி என்ற பண்பாடு தோன்றாத காலம், விலங்குகள் போல எந்த ஆணும் எந்த பெண்ணும் என்று வாழ்ந்த காலம். இப்படி வாழ்ந்தால் உடல் ரீதியான, மன ரீதியான, சமுதாய ரீதியான சிக்கல் வரும், பாலியல் நோய்கள் வரும். அதனால் என்ன செய்யணும்? அதை ஒருவனுக்கு ஒருத்தி என்று முறைப்படுத்த வேண்டும், குடும்பம் என்ற அமைப்பு. அப்ப வால்மீகி மகரிஷி தான் குடும்பம் என்ற அமைப்பு தோன்ற வேண்டும் என்ற எண்ணத்தை தந்தவர். எதற்காக என்றால், ஒரு பெண்ணின் கருப்பை ஒரு வகையான ஆண் உயிரைத்தான் ஏற்கும், பழகி போய். ஒரே ஒரு மாத இடைவெளிக்குள் 2 வகையான ஆண் உயிரணுக்கள் உள்ளே போனால் அங்கே நோய் கிருமிகள் உருவாகும். இதுதான் பால்வினை நோய்கள். இதை கண்டெடுத்தவர் வால்மீகி மகர்ஷி, இதை வெளிப்படுத்தியவர் வேதத்திரி மகர்ஷி. அதனால்தான் கற்பு என்பது பெண்களுக்கு வலியுறுத்தப்படுகிறது. சரி, இந்த இல்லறத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனாதையாக கூடாது, பொறுப்பெடுத்து வளர்க்கணும். அப்போ இவன் தான் தாய் தந்தை என்ற அடையாளம் இருந்தா தானே பொறுப்பை வளர்க்க முடியும். இதுக்கு இதே கான்செப்ட் தான் நீங்க மகாபாரதத்துல பாருங்க. தந்தை பேர் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, தாய் பேர் தெரிஞ்சிருக்கணும். கர்ணனுக்கு என்ன அவமானம்? அம்மா பேர் தெரியாதவன். இப்ப நாம என்ன சொல்லுவோம்? அப்பா பேர் தெரியாதவன். அப்ப அம்மா பேர் தெரியாதவன் ஏன் சொன்னாங்க? ஒரு பெண்ணுக்கு பல இணைப்புகள் இருக்கலாம், இருந்த காலம். ஆனா தாய் ஒன்னா தான் இருக்க முடியும். ஆனா அப்பா பேரை கேட்க வேண்டியது இல்லை, அம்மா பேர் சொல்லியிருக்கணும். அது தெரியலன்னா அவமானம் என்று கர்ணன் கதாபாத்திரத்துல காட்டலாங்க. அப்ப இதிகாசங்கள் எல்லாமே அந்த காலகட்டங்களில் இருந்த பண்பாட்டை வெளிப்படுத்துபவை. அதே போல என்ன மாற்றம் நிகழ வேண்டுமோ, என்ன நன்மை பிற்காலத்தில் வர வேண்டுமோ அதையும் எடுத்து காட்டுபவை இதிகாசங்கள். அப்ப ராமாயணம் முதலாக இல்லற வாழ்க்கை அறிமுகப்படுத்துகிறது. எப்படியோ வாழ்ந்த தசரதனுக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு அவதார புருஷன் பிறக்கிறான். இந்த புவிலோக மக்களுக்கு
ஒருவனுக்கு ஒருத்தி என்ற வாழ்க்கை வாழ்ந்து காட்டுகிறான் ராமன் என்ற கதாபாத்திரம். எனவே இந்த பால் இயல் என்பதை பற்றி தெரிந்து கொண்டு அதை அறம் சார்ந்து வாழ்க்கையில பின்பற்றுவதற்கு பெயர்தான் இல் அறம் இல்லறம். அப்போ வாழ்க்கையிலே இல்லறம் வேறு துறவரம் வேறு அல்ல, இல்லறத்திலேயே துறவு வாழ்க்கை வாழ வேண்டும். அறத்தாற்றின் இல் வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன். அப்போ துறவரம் தனியே கிடையாது, எல்லோருமே துறவிகள் தான். எப்படி பிரம்மச்சரியம், கிருகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். சந்நியாசம் என்ன அர்த்தம்? உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு சந்நியாசம். அதாவது நியாஸ் என்றால் சப்ளிமேஷன். எப்படி கற்பூரம் காற்றிலே கரைந்து ஆவியா போயிடுது இல்லையா, திடப்பொருள் நேரடியாக ஆவியா போடுது இல்லையா, அது நியாஸ் சப்ளிமேஷன். சந்நியாஸ் என்றால் சோல் சப்ளிமேஷன், ஆத்மா பக்குவம் அடைந்து இறைவனோடு ஒன்றுவது. காற்று போல காற்றுக்கும் லேசாக இறைநிலையோடு ஒன்றுகின்ற பக்குவத்தை பெறுவதுதான் சந்நியாசம், சோல் சப்ளிமேஷன், ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி. அப்ப வாழ்க்கையிலேயே பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று துறவரத்தையும் சேர்த்துத்தான் வச்சிருக்கிறாங்க. இது எப்போ இல்லறம் துறவரம் பிரிச்சாங்களோ அப்பவும் சிக்கல் வந்துச்சு. அவங்க ஏதோ பெரிய அறிவு ஜீவிகளாகவும் நாம் என்ன ஒன்றும் தெரியாத அடிமுட்டாள் மாதிரியும் அவன் கால் எவன் விழுக எவன் நம்ம ஆசீர்வதிக்க, அதுக்கு சில 100களோ 1000களோ லட்சங்களோ கைமாற, சில சமயங்களில் பெண்களின் கற்பும் கைமாற, இதுக்கு பேர் மதம், ஆன்மீகம். எனவே இதெல்லாம் புரிந்து கொண்டு வாழ்க்கையை முறைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிமுகத்தோடு திருமண வாழ்க்கை இல்லறத்தை பற்றிய சிந்தனை இன்றைக்கு நிறைவு செய்கின்றோம். இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பிலே மேலும் பல கருத்துக்களை சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அருமையான சிந்தனை உரை ஐயா, மிகச் சிறப்பு. அடுத்த கிழமை ഇതിന്റെ தொடர்ச்சி ஐயா, அது புது தலைப்பா? இல்ல, இதே தலைப்பு தான், பெண்ணின் பெருமை தான் தொடர்கிறது. ஓகே, நன்றி ஐயா. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள் அல்லது சந்தேகங்களை அல்லது உங்கள் கருத்துக்களை பரிமாற விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். ஐயா, நானே ஆரம்பித்து வைக்கிறேன் ஐயா. சொல்லுங்க ஐயா. இந்த மகர்ஷி குறிப்பிட்டவர், நீங்கள் சொன்னீங்க ராமாயணத்திலேயும் அந்த கருத்து வந்திருக்கண்டு. இந்த ஒரு பெண்ணுடைய கற்பையிலே ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆண்களுடைய விந்தணுக்கள் சேருகின்ற போது அங்கே நோய்க்கிருமி உருவாகும் என்ற ஒரு கருத்து. அது எவ்வாறு நோய்க்கிருமி உருவாகின்றது என்றது வரைய அந்த கேள்வி. அது விஞ்ஞான அடிப்படையிலே, அது விஞ்ஞான அடிப்படை தாங்க. ஏன்னா பிளட் குரூப் பிரிக்கிறது போல வித்து சக்தியில குரூப் பிரிக்க முடியாது. அது ஒவ்வொருத்தருடைய ரசாயனத்தன்மையும் காந்தத்தன்மையும் மாறுபடுவதனால ரத்தத்துல வந்து சில குரூப் பிரிக்கிறாங்க இல்லையா, ஏ பாசிட்டிவ் நெகட்டிவ், பி பாசிட்டிவ் நெகட்டிவ் போல. இது வந்து குரூப் பிரிக்க முடியாது.
இப்போ ரத்தமே வந்து ஒரு குரூப் உள்ளவங்கக்கிட்ட இன்னொரு குரூப் கொடுத்தீங்கன்னா ஏற்றுக்காது இல்லையா? அதே போல் இதுவும் வந்து அடிப்படை ஆற்றல் இது. ஸோ இதுவும் ஏற்றுக்கொள்ளாது அப்படின்ற கருத்தை முன்வைத்து தான் வால்மீகி மகரிஷி வந்து இல்லறத்தை அறிமுகப்படுத்துறார். அந்த நுட்பத்தை மகரிஷி அவர்கள் நமக்கு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 2000-3000 வருஷத்துக்கு பிறகு மகரிஷி எடுத்து காட்டுறாங்க. அப்போ அது ஐயா இப்ப ரெண்டு வர பொருத்தமில்லாத ஒரு ஆணுடைய விந்து போனாலே ஒத்து போகாமல் இருக்க வாய்ப்பு இருக்காதோ? அதுவும் இருக்கும். சில பேருக்கு வந்து குழந்தை பேர் இல்லாம போகுது இல்லையா? அதுக்கான ரசாயன மாற்றம் கூட இருக்கலாம். அதனால தான் ரத்தத்துல கூட நீங்க RH ஃபேக்டர் உள்ளவங்க வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் தானே சேர்க்கணுன்றாங்க இல்லையா? ஆமா. ஸோ நீங்க இந்த RH ஃபேக்டர் மாத்தினாலே ஒன்னா கரு தரிக்காது, இல்லைன்னா குறைப்பிரசவமாகும் எல்லாம் சொல்றாங்களே. அந்த இதைத்தான் ஐயா ஒரு புது கிருமி ஒன்று உருவாகிறதுக்கு அந்த நீங்கள் முந்தி குறிப்பிட்டீங்களே ஒரு குறிப்பிட்ட வெப்பம் இதுகள் இருக்கின்ற போது அது புதுதாக ஒரு அங்கே உருவாகின்ற கிருமி அப்படின்னா புது வகையான கிருமியாக இருக்கும், இல்லது ஏற்கனவே இருந்த கிருமிகள் இந்த சந்தர்ப்பத்தில் அது தெரியலீங்க. கிருமிகள் உருவாகுதுன்னு தான் சாமி சொன்னாங்களே தவிர ஏற்கனவே உள்ளதுன்ற கருத்து மகரிஷி சொல்லலை. ஏன்னா ஏற்கனவே உள்ளதுன்னா ஏதோ ஒரு வகையில மருந்து கொடுத்து சரிப்படுத்திடலாமே இல்லையா? அப்போ அது வந்து புதிதாக உருவாகுதுன்ற மாதிரி தான் எடுத்துக்கொள்ள முடியும். ஓகே ஐயா. ஓகே, அடுத்து தனா ஐயா. தனா ஐயா, நீங்கள் கையெழுத்துங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இருக்கு, அன்மியூட் பண்ற சிக்கல் இருக்கு போல இருக்கு. ஓகே, அன்மியூட் பண்ணிட்டார். அன்மியூட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஐயா. அதான் என்னோட வாழ்க்கை ஐயா. வாழ்க்கை ஐயா. இந்த சிவாயா கேட்ட கேள்வியை அடிப்படையாக வச்சு கேட்கணும்னு சொல்லி சொன்னால், இந்த கல்யாண பொருத்தம் பார்ப்பாங்க. பார்க்க இந்த மாங்கல்ய பொருத்தம், யோனி பொருத்தம் அப்படி இப்படிலாம் பார்ப்பாங்க. அது இதனுடைய நோக்கம் தான். அதுதான் அது பார்க்கறது. அதேதான் யோனி பொருத்தம். ரைட் ஐயா, ரைட், ஓகே. அப்பயா அப்ப கல்யாண பொருத்தம் பார்க்கணும்னு சொல்றீங்களோ? என்னங்க? அப்படி அதுதான் பார்க்கணும்னு சொல்லும் பொழுது அப்ப கல்யாண பொருத்தம் பார்த்து தான் செய்ய வேணும்னு சொல்றீங்களோ கல்யாணம் செய்ய? இல்ல அது சரியா வருமான்றது ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா ஜாதகம் என்பதே கரு உருகின்ற காலம், பிரசவ காலம் அல்ல. அப்ப பிரசவ காலத்தை வச்சுதான் பொதுவா சாதகம் கணிக்கிறாங்க. அப்ப அந்த பிரசவ நேரம் என்பது டாக்டருக்கு தானே தெரியும். உடனே வந்து செய்து சொல்லுவாங்களா, இல்ல டெலிவரி வந்து கம்ப்ளீட் பண்றதுல இருப்பாங்களா? அதனால்தான் உங்களுக்கு வந்து ஜாதகம் பொய் கிடையாது, கணிப்பிலே தவறுகள் வரும். இந்த பிரசவ நேரம் மாறுகின்ற போது அதை வச்சு கருவுற்ற நேரம் கணிக்க முடியாத போது பலன்கள் வந்து சரியா வராது, கொஞ்சம் முன்ன பின்ன வரும். அப்ப இதை வச்சு பொருத்தம் பார்த்தா அது எப்படி சரியா இருக்கும் இல்லைங்களா? அப்ப நீங்க சொல்றதின்படியா சாத்திரம் சரி, ஆனால் அந்த 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 கருத்து அந்த டைமிங்கள் வித்தியாசத்தால ஓகே ஓகே ஓகே. அது ஏதோ கர்ப்பஸ்புடக்கம்னு ஒண்ணு இருக்காமா, ஒரு சோதிடர் சொன்னது. அது வந்து பிரசவ நேரத்தை வச்சு எந்த நேரம் கர்ப்பமாயிருக்கும்னு கணிப்பாங்களாம்.
அது தெரிஞ்சு ஜாதகம் கணித்தால் பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்ற கருத்தை ஒரு ஜோதிடர் சொன்னார். சரி. right. ஸோ இந்த நுட்பம் தெரிந்த ஜோதிடருக்கு மிக குறைவாகத்தான் இருப்பாங்க. எனக்கு கிட்டது காரணம் ஐயா, நான் இத்தனோட பார்த்துருக்கேன். அந்த நல்ல பொருத்தம் எல்லாம் பார்த்து செய்ததெல்லாம் கடைசியில் ஃபெயில் பண்ணியிருக்கு. எல்லாரும் பொருத்தம் பார்த்து தான் பண்றாங்க. 10க்கு 7 10க்கு 10 தான் பண்றாங்க. அப்படிதான். ஆமா இல்லையா? 5க்கு 6 இருந்தா யார் பண்ண போறாங்க? எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் வாழ்ந்து முடிக்கும் போது தான் தெரியுது பொருத்தம் இருக்கா இல்லையான்றது. இப்போ சாத்திரமே அதை இப்போ எப்படியும் பொருத்தி தருவாங்க கொண்டு போனால். அதாவதுங்க அது பொருந்தாது. சாமி என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லறம் என்பதே டாலரன்ஸ், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ், அட்ஜஸ்ட்மெண்ட் 3 இருக்கு. சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம். இதுதான் குடும்பம். ஏன்னா இவங்க சொல்ற மாதிரி பொருத்தமா இருந்து நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்னா, ஒன்று 2 பேரும் வள்ளுவரும் வாசிகை மாதிரி ஞானிகளா இருக்கணும், இல்ல யார் ஒருத்தர் அடிமுட்டாளா இருக்கணும். 2 இருக்காது இல்லையா? அப்போ 2 பேர் சிந்தித்தால் 2 கருத்துக்கள் வரும். இதில் என் கருத்தே உயர்ந்தது என்று வாதிட்டால் டைவர்ஸில் தான் போகும். இல்லைங்களா ஐயா? இதுதானே யதார்த்தம். இன்றைக்கு நடக்கிறது இப்படித்தானே. இல்லையா, நீங்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு 15-20 நிமிஷம் போல அந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தீங்க. தியாக வாழ்க்கை, மற்றது பாவ நோன்பு, இப்போ பரன், அதெல்லாம் சொல்லி கொண்டு வந்து நான் ஒரு அது மனதுக்கு யோசிச்சேன். இப்போ இப்பொழுது அதுப்பெல்லாம் நடைமுறை இருக்கான்னு பொழுது நீங்க அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்துட்டீங்க. இந்த காலத்துல அப்படி அதைஞ்சாவது பெரிய அதிசயம் தான் சொல்லி. ஆமா, இப்போ ஐயா தியரி இஸ் ஃபைன் ஐயா, பட் அந்த ப்ராக்டிக்கலா பார்க்க ஐயா கணக்கணக்கில் பார்த்தோம்னா, ஏன்னா தியரியை ஃபாலோ பண்ணல. ஆமா ஐயா, அதான் என்னோட தியரியை ஃபாலோ பண்ணியிருந்தா ப்ராக்டிஸ் வந்து கரெக்டா ரிசல்ட் கொடுத்துருக்கோம். ஓமையா, தியரி வந்து அது இக்னோர் பண்ணிட்டாங்க, லைஃப் மட்டுமே இருக்குது. அப்போ ரிசல்ட் வந்து எப்படி சரியா வரும்? சரியா. அடுத்து ஜனாரையா கையத்துனீங்க. ஐயா வாழ்க வளமுடன். சிறப்பான சிந்தனை உரை. ஐயா, ஒரு இந்த சிவாயா சொன்னோடுதான் ஒரு கருத்து உண்டு. சில வழி ஐயா இந்த திருமணம் செய்யல வந்து சாதகம் பார்க்காட்டி பிளட் குரூப் மேட்ச் பண்ணுதோன்னு சொல்லி பிளட் டெஸ்ட் பார்க்க செய்து பார்க்க சொல்லுவாங்க ஐயா. அது நல்லது, கேள்விப்பட்டிருக்கேன். அது நல்லது. ஏன்னா பிளட் குரூப் டெஸ்ட் பண்ணும்போது ஒன்லி ப்ரோஜினுக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர வேற ஒன்றும் லைஃப் ஹெல்ப் பண்ணாது. ஆமா ஆமா ஆமா, சந்ததியை வந்து கன்ஃபார்மா இருக்கும் அப்படின்றதான் அது சொல்லலாமே தவிர பிளட் குரூப் கரெக்டா இருந்து சைக்கலாஜிக்கலா ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு தாழ் மனப்பான்மையோ அல்லது வேற ஏதாவது ராங்கான ஒரு கான்செப்ட் வச்சிருந்தாங்கன்னா, ஆமா ஐயா, அது உண்மைதான். இப்போ ஒரு கன்சீவ்ன்றதுக்கு ஒரு உயிரினம் இருந்தா போதும் இல்லையா? ஆமா, அப்புறம் இம்பார்ட்டன்ஸ் எப்படி இருக்கும்? உண்மைதான். அப்போ பெரும்பாலும் அது மனம் சார்ந்த வியாதியை தவிர உடல் சார்ந்த வியாதி அல்ல, இல்லைங்களா? இம்பார்ட்டன்ஸ்ன்றது மனம் சார்ந்த வியாதியாக தான் இருக்கணுமே தவிர உடல் சார்ந்த வியாதியாக இருக்க முடியாது. ஏன்னா கருவுறுவதற்கு ஒரு ஸ்பெர்ம் போதும். 5 மில்லியனா 5 கோடியா என்னவோ இருக்கு, 5 கோடி நினைக்கிறேன். 5 கோடியில கொஞ்சம் குறைஞ்ச போச்சு என்ன கன்சீவ் ஆகாதா? இல்ல, அது எனக்கு என்னவோ அது மனம் சார்ந்த டெபிஷியன்சியா தான் எனக்கு தோணுதே தவிர உடல் டெபிஷியன்சி இருக்கிறதாக தெரியல. அது உண்மைதானையா. சிலவுல இந்த பிளட் குரூப்பை செக் பண்றதால உடல் சார்ந்த வியாதிகள் வர்றதை குறைக்கலாம் கூடியதா இருந்திருக்கும். ஆமா, குறைக்கலாம், அந்த அவாய்ட் பண்ண முடியும். அதுக்கு மேலேயே இப்ப கூட சாத்திரம் பாக்குறது 2 பஞ்சாங்கம் இருந்தோட சரியான குழப்பம்.
ஆமா, ரெண்டு பேரும் ரெண்டு ஒன்றுக்கு விதமா சொல்லுவாங்க. ஆமையா, ஒரு நாள் முந்தி அது எல்லாம் பேசி ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் மாதிரி தான். வருகுது. எப்படி ஒரு ஜட்ஜ் சொல்றது இன்னொரு ஜட்ஜ் தப்புன்றாரோ, ஆமா. அதே மாதிரி ஜோதிடம் ஒண்ணு பொருத்தம் பாரு, இன்னொருத்தர் இல்லையாம் பாரு. ஆ அந்த 2 பஞ்சகஞ்ச கணிக்கப்பட்ட சோதனங்கள் கூட கிரக நிலங்கள் எல்லாம் இடம் மாறி இருக்குது ஐயா. அந்த ஆமா 1ல் 7 கூடாதுன்றவாங்க, நான் அது பார்த்தா அடுத்ததுல 8ல் இருக்கும். ஆமா அப்படி ஒரு பிரச்சனையும் இருக்குது. ஆமா. நன்றி ஐயா, நல்ல சிந்தனை. வாழ்க நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். இன்னும் ஒரு விஷயம் ஐயா அதில் ஒன்று சொல்லணும்னு சொன்னால், இந்த சாத்திரத்திற்கு இப்போ கிட்டடியில் ஒரு 2 வீக்ஸ்க்கு முதல் தான் ஒருவர் எனக்கு அவர் ப்ரொஃபஷனல் இஸ் அ ப்ரொஃபஸர். ம் அவர் வந்து லெக்சர் பண்ணி ஒரு பெரிய 97 இயர்ஸ் ஓல்டில் அவர் 2 வீக்ஸ் முதல் தான் அவர் தவறி போனார். ம் இந்தியா நான் அவர்கிட்ட நல்ல என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதோட ஒரு ரிலேட்டிவ் அவர்கிட்ட அடிக்கடி போறேன் நான். ம் அவர் சொல்லுவார் என்னென்னு சொல்லி சொன்னால், ஆட்கள் வந்து அவரெல்லாம் பொருத்தம் பார்ப்பார். ஆனால் போக போக அவர்கிட்ட ஆட்கள் பொருத்தம் பார்க்கறதெல்லாம் குறைஞ்சிட்டுதுன்னு சொன்னால், அவர்கிட்ட வரதெல்லாம் டக்குன்னு பொருத்த மாட்டார். அவர் வர டீப்பாக போய் அப்போ ஆட்களுக்கு என்ன சொன்னால் போனதை பொருத்த வேணும். அது சரியோ போலையோ அது சரியான்னு சொல்ல வேணும். அந்த வர மக்கள் அப்படித்தானே ஐயா. ஆமா, அப்போ அவர் சொன்ன அவங்க பொறுத்து வச்சு வர்றாங்கல்ல. வசதியான குடும்பம், நல்லா படிச்சிருக்குது, நல்ல சம்பளம், நல்ல வேலை பொறுத்து வச்சு வச்சிருக்காங்கல்ல. அந்த பொருத்தத்து இந்த பொருத்தம் மேட்ச் ஆகலைன்னா அப்புறம் எப்படி வருவாங்க? ஐயா இந்த சாணங்களும் வந்து இந்த பொருத்தம் பார்க்க ஒரு ஃபார்மாலிட்டி சும்மாவே பார்த்ததே தவிர மற்றும்படி அவங்களுக்கு மனதுக்கு சொல்லுங்கய்யா. அந்த ஒரு ஃபார்மாலிட்டிக்காக பார்க்கறது மாதிரியே தவிர ம் மற்றும்படி ஆட்களுக்கு பொருத்தத்தை பற்றியும் கவலை இல்லை. அந்த பொருத்தத்தை பொருத்தி விட்டா அது சந்தோஷம். ஆமா எண்டைக்கு இருப்பாங்க அங்க அவர்கிட்ட பொருத்தாதெல்லாம் கொண்டே பொருத்திக்கிறது எல்லாம் கல்யாணம் எல்லாம் செய்வதெல்லாம் கணக்கு இருக்கு. ஆனா அவர் சொல்லுவார் அந்த சில அவர்கிட்ட ஸ்டெட்டிக்ஸ் ஒன்று இருக்கு. அப்படி போனாக்கள் இவர் வந்து ஒன்று எடுத்து வச்சு அதுல கணவர் தான் கூடவா இருக்கு. எப்படிங்க என்னடா இவர்கிட்ட வந்து கடைசியில் இவர்கிட்ட மகள் வந்து திருமணம் செய்யறதுக்கு ஒரு 30 வயசு எடுத்தது. ஆனா அவர் வந்து அதுல ஏற்றுக்கொள்ள பொருத்த விட மாட்டேன் அது வரைக்கும். சரி, கடைசியில அவர்கிட்ட ஃபேமிலி அவர்கிட்ட வைஃப் எல்லாம் அவருக்கு தெரியாம வேற இடத்த எல்லாம் கொண்டு காட்டி இருக்கிறோம். என்ன குடும்பத்துல எப்படி இப்படியோ இருக்குங்க. இவர் பொறுத்துறாரு இல்லைன்னு சொல்லி. அதான் ஆமா பெரிய விஷயம் ஐயா அதெல்லாம். இல்லை இப்போ வேற வேற ஐயா எல்லாம் எல்லாம் மெத்த மாதிரி இருக்கு, எல்லாம் தலைகளா போய் கொண்டிருக்க ஐயா. அது கருத்துக்கள் மாற மாற வாழ்க்கை மாறி வருங்கய்யா. ஐயா அதான் ஒரே மாதிரியான எக்ஸ்பெக்டேஷனு கால்குலேஷன் இருக்க மாட்டாங்க. தள்ளி போச்சுன்னா சரி இவரு நம்பி வேலையில்லை அடுத்த நம்பலான்னு சொல்லி வேறு வழியை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதான் இயற்கையினுடைய ஒரு அம்சம் தாங்க. நன்றி ஐயா. இன்னொரு கேள்வி ஐயா, இப்ப நீங்கள் இல்லறத்துல துறவரமும் சேர்ந்தே இருக்குது. சொல்லுங்கய்யா. இல்லறத்திலே துறவரத்தையும் இணைத்துத்தான் வாழ்க்கை அமைந்திருக்கிறது. ஆமா, அதுல இப்ப ஒரு கேள்வி ஐயா எனக்கு, இல்லறத்திலே இருந்து ஆத்மீகத்தை தேடுகின்ற போதோ அதை விட துறந்து போய் தேடுவது இலகுவாக இருக்காதா? எப்படிங்க? முழு வாழ்க்கையை துறந்து போய் ஆன்மீக தேடுதல் துறந்து போயிடலாம். ஆனா உடல் தேவைகளை துறக்க முடியுமா? துறக்க முடியாது. அதுக்கு வழி இருந்தா சரி, அதுக்கு வழி இல்லையே. அதுக்கு வழி இல்லாமதான் பல பேர் மாட்டிக்கிறாங்க. வாழ்க வளமுடன். துறவிகள்னு யாருமே கல்யாணம் ஆகாதவர்கள் துறவிகள் அப்படின்னு கிடையவே கிடையாது இலக்கணம். ஆமா, துறந்தவர் தான் துறவியே தவிர. ஆமா ஆமா, கல்யாணம் ஆகாதவங்க இப்படி துறவியாக முடியும். சித்தர்கள் வாழ்க்கை துணையோட தான் இருந்திருக்காங்க. ஞானிகள் வாழ்க்கை துணையோட தான் இருந்திருக்காங்க. ஆமா, அதாவது உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவுன்னு மகரிஷி கொடுத்த இலக்கணம் மாதிரி அதுதான் கரெக்ட். இல்லறத்துல அந்த துறவர பற்றற்ற நிலையோடு இல்லறத்தில் இருக்கலாம்.
இல்லறத்தை நடத்தி கொண்டு துறவிகளாக இருக்கலாம். ரெண்டுமே பாசிபிள். அதனால துறவரத்தில் இல்லறம், இல்லறத்தில் துறவரம் தான் உண்மையான நாட்டு நடப்பா இருந்தது ஒரு காலத்துல. ஆமா, அதுதான் சாத்தியமும் கூட. ஆமா, அதான் நீங்க சொன்னது அந்த உடல் தேவைகளுக்கு. கண்ணதாசன் தானே சொல்லுவாரு, காட்டுக்கு ஓடிய முனிவர்களும் வீட்டுக்கு திரும்பிய விஷயம் இது அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி அது ஒரு மிஸ்கன்செப்ஷன். அது அதான் மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்ததை ஒழித்து விடு. சும்மா வேஷம் போட்டு, அதுக்கும் உதாரணம் எல்லாம் சொல்லியிருக்காரு மகரிஷி. ஊரை ஏமாத்துறதுக்கு தான் இதெல்லாம் பண்றது. வேஷம் போட்டு தாங்க இன்னைக்கு வரைக்கும் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. அதாவது போலித்தான் தான் மக்கள் மத்தியில வரவேற்கப்படுதே தவிர உண்மைகள் வரவேற்கப்படுவது இல்லை. மகரிஷியே நம்ம அவருடைய குருநாதர், நம்ம அவர் பேர் பரஞ்சோதி மகானை பாக்குறதுக்காக போகும்போது அவர் ரொம்ப சிம்பிளா இருந்தாரு. சாதாரணமா ஒரு துறவு தோற்றம் எல்லாம் இல்லாம ஒரு சாதாரண மனுஷனா இருந்தாரு. அப்ப பார்த்து இவருக்கு மனசுக்குள்ள ஒரு குழப்பம் வந்துதான். வகுப்புல ஒரு நாள் சொல்லியிருக்கேன். அப்போ அந்த நேரத்துல ஒருத்தர், ஒரு துறவி, நல்ல ஜடா முடியோட சேர்ந்து வந்து அவர் காலில் விழுந்து வணங்கினாராம். சுவாமி, என்னுடைய தாங்க முடியல, எனக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்லி அப்புறம் அவருக்கு தீட்சை கொடுத்தாருன்னு மகரிஷி அதனால பார்த்த பிறகுதான் அவருக்குள்ள ஒரு நல்ல குரு கிட்ட தான் வந்திருக்கிறோம்னு ஒரு நம்பிக்கை வந்தது. இன்னும் அவருடைய வாழ்க்கை வரலாறு குறிப்பிட்டிருக்காரு, இல்ல ஏதோ ஒரு பேச்சுல சொல்லியிருக்காரு. ஐ திங்க் தாமோதரன் ஐயாவுடைய கட்டுரையில இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கலாம், அவருடைய கட்டுரை இருக்கலாம், அல்லது மகர்ஷியுடைய ஸ்பீச் ஏதாவது சொல்லியிருப்பார். புக்ல இல்ல, புக்ல படித்த நினைவில். புறத்தோற்றத்துல ஒரு அர்த்தமும் இல்ல. அடுத்தது இந்த எழுமையும் அப்படின்றது நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு இல்லையா வள்ளுவர். எழுமையும் ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கலாற்றின் எழுமா புடைத்துன்றதுக்கு உரை வந்து 7 பிறப்புன்னு சில பேர் நம்பிக்கை இல்லாதவங்க அல்லது 7 பிறப்புன்றத ஒத்துக்கொள்ள முடியாதவர்களுக்கு விளக்கம் என்றால் எழுமை என்றால் எழுகின்ற பிறப்புகளிலெல்லாம்னு அர்த்தம். ஒருத்தருக்கு 7 பிறவி எல்லாம் கிடையாது, எத்தனையோ பிறவிகள் எடுத்திருப்பாங்க. அப்படி அதுவும் கரெக்ட் தான், அதுவும் கரெக்ட் தான். எப்படின்னா 7ன்றதுக்கு வந்து உங்களுக்கு எல்லை கோடு இல்ல. ஆமா ஆமா. அதாவது வினை பதிவுக்கு தான் 7 தவிர பிறவிகள் என்பது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு இல்லையா? ஆமா, அதனால எழும் பிறவிகளுக்கெல்லாம் ஆமா, அது கரெக்ட் தான், ஒரு பொருள் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆமா ஒரு உரை குறிப்பிட்டிருக்காங்க. ஆமா, அதனால இந்த எழுமைன்ற வார்த்தை வள்ளுவர் ஆமா ரெண்டுக்கும் பொருந்தும். அதாவது ஒவ்வொரு வினைப்பதிவுக்கும் 7 தலைமுறை தாக்கம் இருக்கு. ஆமா, ஏன்னா 7 போய்கிட்டே இருக்கும். அப்ப எழும் பிறவியும் அதுக்கு 2 விதமா பொருள் கொள்ளலாம். 7 எடுத்துக்கலாம், எழும் எடுத்துக்கலாம். ஆமா ஆமா ஆமா. ரொம்ப நல்லது ஐயா, சிறப்பு. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நாங்கள் இத்துடன் இந்த கேள்வி பதில் பகுதியை நிறைவு செய்வோம் ஐயா. நிறுத்திக்கலாம் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இதுவரை நேரமும் குருவின் குரல் வகுப்பு 89 இந்த சிந்தனை வரியை, சிறப்பான சிந்தனை வரியை எமக்கு வழங்கிய முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நன்றி தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு